ஒரு பேப்பரில் கொடுத்தோம்னா ஏற்கனவே அரசில் வேலை பார்த்தவன் 30 வருஷம் அதோட நிலைமை என்ன ஆகும்? சிஎம் செல்னு ஒன்று வச்சிருப்பாங்க, பயங்கரமாக சிஎம் செல்லுக்கு பேப்பர் போகும். பேப்பர் போனால் பெரிய பெருமையாக இருக்கும். 60,000 பெட்டிஷனை நாங்கள் பார்த்தோம்னு சொல்லிக்கிடுவார் ஒரு தலைவர். அது கடைசியில் ஏடுக்கு வரும். எங்கே வரும்? போலீஸ் ஸ்டேஷன். எங்கே அட்டுழியம் நினைச்சோ அங்கே தான் வரும். இதுதான் பெரிய ரகசியம். இது யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. பழைய யாரும் தெரியும், ஏ பார்ட்டி பி பார்ட்டி. இப்போ இருக்கிற 2 பேரும் தூங்குறாங்க. கேட்டா நாங்கள் 6,000 கோயிலுக்கு என்ன செய்யறாங்க? கும்பாபிஷேகம் பண்ணாங்க. கும்பாபிஷேகம் தலையில் வச்சு ஊற்றிக்க. கும்ப அபிஷேகம் யார் பண்றது? கும்பங்கிறது அந்த அந்த ஃபைனல் செரிமனி. கோடத்துக்கு திருமணம் அதை மட்டும்தான் ஹெச்ஆர்என்சி பண்ண முடியும். அதுக்கு சம்பந்தப்பட்ட புனரமைப்பு வேலையெல்லாம் உனக்கு அறியாத இல்லை, அருகவே கிடையாது உனக்கு. யாருக்கு? அறநிலையத்துறைக்கு. என்ன காரணம்னா நீ அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் பண்ணணும். மண்டு துறை அதை பண்ணி எடுத்து உள்ள போடுது. யார் பண்ண? ஏற்கனவே அரசாங்கத்தில் ஒரு துறை இருக்கு. எந்த துறை? தொல்லியல் துறைன்னு ஒரு துறை இருக்கு. அது ஒரு உங்கள்கிட்ட வேலை பார்த்த ஒரு நல்ல நேர்மையான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எனக்கு சொல்லுவாங்க. ஐஏஎஸ் இல்ல, அதிகாரி. அவர் உதயச்சந்திரன் அவர் இருக்கார். அவருக்கு வேலை தெரியல. இங்க போட்டா வேலை பார்க்கிறாரு, அங்க போட்டா வேலை பார்க்க மாட்டாரா? அங்கேயும் வேலை பார்க்கணுமா இல்லையா? அவரு வேலை பார்த்து நோண்டி எடுக்கணுமா இல்லையா? அவன் இதே இருந்த என்ன அர்த்தம்? திறமை எல்லா இடத்துலையும் காட்டணும். திறமை சாகர வரைக்கும் காட்டணும். திறமையை பம்பரம் உடுகிற வரைக்கும் திறமையை காட்டணும். அந்த திறமை பொது நலனுக்காக இருக்கணும், சமூக சம்பந்தப்பட்டதாக இருக்கணும். அவங்க மதத்துக்கு அவங்கவுங்க உழைக்கணும். இதுதான் அர்த்தம். இதே 35 தெய்வ விக்கிரகம் லண்டன்ல ஆல்பர்ட் அண்ட் விக்டோரியா அண்ட் ஆல்பர்ட் மியூசியம் V&M பாக அந்த மியூசியத்தில் வச்சிருக்கலாம். அந்த மியூசியத்தில் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்ட தெய்வ விக்கிரகங்கள் தமிழ்நாட்டிலேருந்து அது மட்டும் என்னால் சொல்ல முடியும். 100க்கு 100 விக்கிரகங்களும் கொள்ளையடிக்கப்பட்டவைகள். 100க்கு 100 கொள்ளையடிக்கப்பட்டவைகள். ஆனால் உறவோடு இருப்பா. இப்ப இருக்கிற அரசியல்வாதி உறவு. எங்க மாதிரி ஆளுகளுக்கு பழங்காலத்து ஆளுகள் என்ன? அந்த குயினை பார்த்தா கொல்லணும். இவன் உயிரோடு இருந்தா அவ என்னைய கொல்லணும். ஏன்னா பதவியை இழந்தவங்க அந்த காலம். இவங்கெல்லாம் ஊரை மாற்றிட்டு இன்னைக்கு டெமோக்ரஸியில் 2000 டெமோக்ரஸியில் வந்த ஆளுகனால இப்போ உறவு வச்சுக்கிறாங்க. அது தெய்வத்தை கொண்டு வரக்கு முடியறதுக்கு வேண்டிய கட்சி இல்லை. இன்னைக்கு லெவல் 1414 தெய்வ விக்கிரகம் லண்டன்ல, இது வாஷிங்டன் டிசியில் இருக்கு. இவர்கிட்ட சொல்லியிருக்கேன். எங்க இருக்காரு? இவர்கிட்ட சொல்லியிருக்கேன். லண்டன்ல வாஷிங்டன் டிசியில் 8 மாசமா அங்க இருக்கு. வயிறு எரியுது. நீங்க எல்லாம் சொல்லுவீங்க ஸ்டேட் கவர்மெண்டே பிடிக்கிறாரு, இவர் ஒரு கட்சிக்கு சார்ந்தவர். இல்ல சார். இப்ப யார சொல்றேன்? இந்த கட்சி 1411 தெரியாம சொல்லிட்டேன். 1414 தெய்வ விக்கிரகங்கள். அது இந்தியாவை சேர்ந்தது. இந்தியாவில் கொள்ளையடிக்கப்பட்டது. ஒரே ஆளு கொள்ளையடிக்கிறான். அவன் பேர் தான் சுபாஷ் சந்திர கப்போ. முன்னாடி சீஃப் மினிஸ்டருக்கே போட்ட மிஸ்டர் ஸ்டாலின் அவருக்கு போட போகும்போது 3,50,000 தெய்வ விக்கிரகங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டேன். அவர் என்ன பண்ணிட்டாரு? டக்குன்னு காது முடிக்கிட்டாரு. இது சாராய சம்பந்தப்பட்ட மேட்டர் இல்லை. எனக்கு வயிற்றுல குத்துனதுனால தான் சார் நான் அவரை குத்துறேன். இல்லாட்டி பேசவே மாட்டேன். அவர் இன்னொருத்தங்களை பற்றி பேசவே மாட்டேன். காட்சி பொருளாக இருந்தால் அதுக்கு நான் நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்க வேணாமா? எடுக்கணுங்க. நான் பெட்டிஷன் போட்டேன். சீஃப் செக்ரட்டரிட்ட. அவர் என்ன பெரிய செக்ரட்டரி. அவர் சிவதாஸ் மீனான்னு பேர் போட்டதுனால அவர் மேல் நம்பிக்கை. ஒருவேளை அப்பா சிவன் பேரை வச்சிருக்கோம். அவர் அது பயங்கரமான ஆளாக இருக்கார். எனக்கு நான் என் முண்டாட்டி மட்டும் நல்லா இருக்கணும். முருகா ஈஸ்வரா. மற்ற பிரச்சனை கோயில் அது கவர்மெண்ட்டுக்கு வேண்டாம். வேணாம்பா, எனக்கு பென்ஷன் கொடு. ரிட்டையர் ஆன பிறகு அவருக்கு வீட்டுக்கு ஒரு வேலைக்காரன் கொடுக்கணும்னா 10,000 ரூபாய்க்கு நம்ம நேரம். அதுக்கு ரிட்டையர் ஆன சீஃப் செக்ரட்டரி டிஜிபி வீட்டில் ஒரு வேலைக்காரனை கொடு. வேலைக்காரன சாவுன்றேன். நீ ஒரு பப்ளிக் சர்வெண்ட். அவனுக்கு பென்ஷன் கொடுத்து தொலையுது இல்ல? பென்ஷன் யாரோட பணம்? இவங்களோட பணம் தானே. ஸ்விக்கி பாவம் பருதாவம் ஆட்டோக்காரங்க அவங்களோட காசுல தானே வருது. 10 லட்ச ரூபா கொடுக்குறீங்களே செத்து போனவனுக்குலாம், ஏதோ மருந்து குடிச்சிச்சா, அவனுக்குலாம் யாரோட காசு? ஹைகோர்ட்டுக்கு வாழ்க்கையில போனா இது நாடா காடா? ஹைகோர்ட்டு தான் தீர்வா? சுப்ரீம் கோர்ட் மட்டும் தான் தீர்வா? அரசாங்கம் கிடையாதா? என்ன மண்ணாங்கட்டிக்கு நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா இந்த மண்ணாங்கட்டிக்கு இருக்கிறோம் பதில் சொல்ல முடியல. ஒன்னும் சொல்றது இல்லை. ஒவ்வொன்றுக்கும் ஹைகோர்ட்டு போகணும். இது ஒரு நல்ல ஒரு வழி இல்லை. அப்படின்னா என்ன செய்யணும்னு அடுத்த வார்த்தை இது பாலிடிக்ஸ் போறேன்னு நினைக்காது. யார் எனக்கு உதவி பண்றா? யார் இவங்களுக்கு உதவி பண்ற? கோயிலை விட்டு வெளியே போறேன்னு சொன்னா இந்த பிரச்சனை எனக்கு வருமா? கோயிலை விட்டு வெளியே போனா சும்மா எப்படி? கோயிலை விட்டு எந்திரிச்சு நான் வெளியே போறேன் அப்படி சொல்லிட்டு கையெழுத்து போட்டு வெளியே போறேன்னா யாரை ஏமாத்துற வேலை? அந்த வேலையை வச்சு கூடாது. சட்டத்தை காலி பண்ணணும். கமான். யாரை சொல்றேன்னு தெரியுதா உங்களுக்கு? யாரை சொல்றேன்? கமான் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். கோயிலை விட்டு சிம்பிளா யூ கேனாட் கோ. அது பொதுமக்கள்கிட்ட அரசியல்வாதி பேச்சில் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு அரசியல்வாதி பேசுவார், அவர் திடீர்னு ஒரு நாள் காண போயிடுவார். வேற சூழ்நிலை கூட நடக்கலாம். பட் கூட இருக்கிற மெம்பர்லாம் அதில் உண்டா? இணைப்பா அவங்கள சேர்த்து சொல்லணுமா இல்லையா? புரியல என்ன சொல்றது? அப்ப வந்துட்டா கவர்மெண்ட்டுக்கு வந்த பிறகு டைவடிக்க கூடாது. மேலே இருந்து ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க படிப்படியா நான் போவேன். சாராய கிடையாது. கோயிலை விட்டு படிப்படியா போறதுக்கு சாராய கிடையாது. கோயில் சொல்லுங்க சார். கண்டிப்பா உடனே போடும். ஒரே கையெழுத்து. சாராய கடையில் உங்களால போக முடியாது. காரணம் எக்கச்சக்கமான இல்லீகல் வருமானம்.
வில்லிகள் வருமானம் செத்து சுண்ணாம்பாயிடுவீங்க. கோடி கணக்கில் வருமானம், பிரிச்சு எடுக்கக்கூடிய லெவலில் வருமானம். பணத்துல தான் படுக்கணும், பாத்ரூம்ல பணம், நோ போதகுழியில மார்ச்சுவாரியில் எங்க இருக்கு, போன அறையில பணத்தை வச்சிருந்தாங்க. தெரியுமா தெரியாது உங்களுக்கு? என்ன சார் அமைதியா இருக்கிறீங்க? போன அறையில பணம், கோடி 18 கோடி ரூபாய் எம்பி சீட் அவருக்கு. என்ன காரணம்? போன அறையில எவ்வளவு பெரிய ஆள் வச்சிருக்காரு, எவ்வளவு பெரிய கெட்டிக்காரு. சார் நக்கலுக்கு பேசுறத வயிறு எனக்கு இடிக்கிறா, உன்னை இடிக்கிறேன், என்னை இடிக்கிறேன்னா விளையிடுவேன். காலில் கூட நாளைக்கே கவர்மெண்ட் சட்டத்தை ரிப்பீல் பண்ணுதுன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு வீடா கவர்மெண்ட்டுக்கான எலெக்ஷன் கேம்பெயின் போடுவேன். எனக்கு வேண்டியது வேலை, எனக்கு வேண்டியது வேலை நடக்கணும். என்னுடைய தெய்வ விக்கிரகங்களை காட்சி பொருளை வச்சு கேவலப்படுத்தாதீங்க. அவர் இப்போ நேற்றுக்கு ஒரு போலீஸ் பட்ஜெட்லாம் சொல்லியிருக்காரு, மிஸ்டர் ஸ்டாலின் பேசியிருக்காரு இல்லையா? போலீஸ் பட்ஜெட் வந்திருக்கா இல்லையா பாலிசி நோட்டில்? அதை பார்க்க போகும்போது சார் ரொம்ப சங்கட்டெல்லாம் படலை, அவமானமாக இருந்தது. என்ன எப்போ எனக்கு அவங்க மேலே நம்பிக்கைலாம் போயிடுச்சு. அது ஆப்போசிஷனை கேட்டுக்கிட்டு உயிரோட உட்காந்துருக்காங்க பாரு, செத்த பூனைகள் மாதிரி. எப்படின்னா என்னை கேட்க வேணாமா? ஓ இப்படிலாம் சொல்கிறான், நீ என்ன பண்ணுற? நான் இங்கே ஏற்கனவே வேலை பார்த்தேன், சும்மா இருக்கு, இந்த நாட்டில் இருக்கு, டாக்ஸ் கட்டுற. நீ எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சொல்லியா? நான் சொல்லணுமா இல்லையா? நான் சொல்லுவேனா இல்லையா? மறைக்க மாட்டேன். அப்போ அங்கே போய் ரைஸ் பண்ணலாம், எல்லாரும் ரைஸ் பண்ணணும். ஒரு ஆள் கூட கேட்கல, அமைதியாக வந்துட்டாங்க. இவங்க அவங்கள கூட சொல்லுது, அவங்க இவரை சொல்லுது. குயிட் ப்ரோக்கோ, குயிட் ப்ரோக்கோன்னு என்ன? நீ அதை கேட்பேன், நான் இதை கேட்பேன், 5 வருஷத்துக்கு ஓட்டு நான் வருவேன், என் மேலே ஒரே ஒரு கேஸ் இருக்குது, அந்த கேஸில் மட்டும் அக்யூஸ்டாக போட்டுறாது, நான் இத்தனை கோடி உனக்கு பணம் தரேன். என்ன எக்ஸ்சேஞ்ச்? குயிட் ப்ரோக்கோ. இப்படி போட்டுக்க, அப்படி போட்டுக்க. மொத்தத்தில் மொட்டை யார்? பப்ளிக்கை மொட்டையடின்றேன் நான், பப்ளிக்கை மொட்டையடின்றேன். எனக்கு பிரச்சனையே இல்லை, எங்கெல்லாம் மொட்டை அடிக்காது சாமியா. மார்ச் வாரியில் 18 கோடி ரூபா. இது நாடா காடா? தமிழகம்ங்கிறத எடுத்து தமிழ் மார்ச் வாரின்னு போட்டுற வேண்டியதானே டக்குன்னு. 2000 ரூபா டெமோக்ரட்சி இது. ஓட்டை போட்டு கோயிலை இடிக்கிறேன்னு ஒரு ஆள் சொல்றாரு, சிரிச்சுக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு ஆள் இதே மாதிரி இது மாதிரி சாமியார் ஒருத்தன் உட்காந்துருக்கான் உயிரோட, யாருன்னு தெரியல அவன் பேரு, அவன் சிரிச்சுக்கிறான். 35 சிலைகளை வந்து மீட்கிறது சம்பந்தமா வழக்கு தொடுத்தாச்சு, இல்ல வழக்கு தொடுத்த சார் கவர்மெண்ட் கொடுத்துட்டேன் சார். கவர்மெண்ட் கொடுத்தோம்னா கவர்மெண்ட் வந்து ரெஸ்பான்சிபிள் கேட்பீங்களா? கவர்மெண்ட் செத்த பூனை சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க, செத்த சொல்லுங்க சார். செத்த பூனையா கிடக்கு சார், பூனை செத்து போத மாதிரி இருக்கு, ஆனால் உயிரோட இருக்கு. அதான் பிரச்சனை. இப்போ லைட்டாக அப்படி செத்த மாதிரி இருக்கு. இதுக்கு மேலே என்ன சார் செய்ய முடியும்? நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொல்லுங்களேன். புரியலையா? அதைத்தானே நான் கேட்குறேன். ஒண்ணுமே செய்ய மாட்டேன்னா பிறகு எதுக்கு இருக்கு? நான் ஓட்டு போட்டிருக்கேனே சார். கோடிக்கணக்கான பணம் இருக்கு. மிஸ்டர் ஸ்டாலின் தானே சார் பேர் சொன்னீங்க யாரோ? அவர் கையில சிஎம் ஃபண்ட் இருக்கு, சிஎம்மோட ஃபண்ட் இருக்கு. கவர்மெண்ட் கிராண்டெல்லாம் விட்டுருங்க, அவர் ஃபண்டில் மட்டும் 100 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க டொனேஷன். அவர் பணம் இல்லை, டிஎம்கே பார்ட்டி பணம் இல்லை, அவரோட ஃபாதர் மிஸ்டர் கருணாநிதி கொடுத்த ஃபண்ட் எல்லாம் கிடையாது, ஜெயலலிதா மேடம் கொடுத்த பணம் எல்லாம் கிடையாது. எல்லாம் பிரைவேட் ஆள் கொடுத்துருக்க பணம். 100 கோடி போட்டு இல்லாம ஒரு தனி ஒரு பிசினஸ் மேன் 3 கோடி 40 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாம் கொடுத்த பணம் ஒரு பணம். அதுக்கடுத்து டெம்பிள் டெவலப்மெண்ட் மட்டும் 8.93 கோடி. அப்புறம் டெம்பிள் டெவலப்மெண்ட் ரெனோவேஷன் ஃபண்ட் அது ஒரு 8.9 கோடி. அப்புறம் சிஎம் ஃபண்ட் ஃபார் டெவலப்மெண்ட் அது 9 கோடியே 83 ஃபண்ட், 9 கோடியே 83 லட்சம் இப்படின்னு சொல்லி ஒரு. அப்புறம் டூரிசம் டெவலப்மெண்ட் ஃபண்ட், ஆதி திராவிடர்கள் கோயிலை கட்டணுமா, இதெல்லாம் என்ன? அதை போட்டு அதுக்கு ஒரு 25 கோடி. அப்புறம் வில்லேஜ் கோயில் ஒன்று இருக்கான், அவங்களே பிரிக்கிறாங்க ரெண்டா, அதுக்கு ஒரு 25 கோடி பழனியிலேருந்து கொடுக்குறாங்க. இது மாதிரி கோடிக்கணக்கான ஃபண்ட் எக்கச்சக்கமா இருக்கு. கோயில்கள் தொங்கி தொங்கி உடஞ்சு தொங்குது, போய் ரத்த கண்ணீர் விடுறோம். அர்ச்சகருக்கு மாச கூலி எவ்வளோனா 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா கவர்மெண்ட்ல. ஏன் உன் டிரைவருக்கு கூட, சிஎம் டிரைவருக்கு, மினிஸ்டர் டிரைவருக்கு கூட, உன் டிரைவருக்கு கூடியா 1000 ரூபாய் கூடியா? நீ சரியான ஆள்னா 12,000 சொச்சம் கோயில 10,000 கோயில் மிச்சம் 2,000 அர்ச்சகர் அந்த 1000 ரூபாய் இல்லாம எங்க போவா? சரியா விற்பாங்களா? இல்ல அவங்க சாராய கடை வச்சிருக்காங்களா? ஏ பார்ட்டி சாராய ஓனர், பி பார்ட்டி சாராய ஓனர், பழைய ஆளு சாராய ட்ரேடர். அவங்க ஆக்சுவலா நாட்டு சாராய வித்தவன். நான் இருக்கும் போது அடிப்பேன், நாட்டு சாராய அடிய போட்டு ஏதாவது ரெக்கார்ட் பண்ணேன். இப்போ கவர்மெண்டே இருக்கு, யாரை போய் அடிக்க? சிஎம் அடிக்க முடியுமா? கமான். இப்போ சாராய ஓனர் அவங்க, இவங்க ஒரு ஓனர், அவங்க ஒரு ஓனர், மாறி ஓனர். எது இருந்தாலும் 10 லட்ச ரூபா கொடுப்போம், செத்து போயிட்டா. எனக்கு பிரச்சனை என்னன்னா தெய்வ விக்கிரகங்களை எடுக்காது.